அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பாக வருகின்ற ஐப்பசி 29ஆம் நாள் 15/11/2025 மாலை 4 மணி அளவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி பூதலூரில் கல்லணை அருகில் உள்ள வீரப்பெரும்பாட்டன் கரிகாலன் திடலில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் தண்ணீர் மாநாடு பேரெழுச்சியாக நடைபெறவிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி நடத்தும் இந்த தண்ணீர் மாநாடு உணர்வின் உரை செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி வீர பெரும்பாட்டன் கரிகாலன் திடலில் ஒன்று கூடுவோம். மாபெரும் மாநாட்டில் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அனைத்து பாசகர்களின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தலைமை அலுவலக செய்திக்குறிப்பு. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு அறிவிப்பு, கடலம்மா மாநாடு நாம் தமிழர் கட்சி சார்பாக வர இருக்கின்ற கார்த்திகை 5ஆம் நாள், அதாவது 21/11/2025 6 நாட்கள் இடைவெளிக்குள் அன்று மாலை 4 மணி அளவில் தூத்துக்குடியில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் கடலம்மா மாநாடு பேரெழுச்சியாக நடைபெறவிருக்கிறது. இம்மாபெரும் மாநாட்டிலும் தூத்துக்குடியை சார்ந்த உறவுகளும் ஏனைய தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் ஒன்று கூடி இம்மாபெரும் மாநாட்டின் கட்சியினுடைய மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களும் அனைத்து நிலை பாசறை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த இருபெரும் மாநாட்டையும் சிறப்பிப்பது நம்முடைய தலையாய கடமை. நேற்றைய தினத்திலே தீரனும் அவன் பேரனும் என்று மாபெரும் பொதுக்கூட்டத்தை சேலத்திலே நடத்தியிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கலை நிகழ்ச்சிகளையும் மரபியல் சார்ந்த போராட்டங்களிலும் தன்னுடைய வனக்காவலனாகிய வீரப்பனார் அவர்களினுடைய புகழை போற்றுவதாக இருப்பினும் தமிழர்களுடைய அத்தனை உயர்வுக்கும் வழிகோலாகவும் ஓர் சிறந்த கட்சியாகவும் பரிணாமத்தில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நேற்றைய தினத்திலே அந்த பகுதிக்கான வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி மகிழ்ந்தது. தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டியது நாம் பிறந்த இனத்திற்கு செய்ய வேண்டிய முதற் கடமை என்பதை உணர்ந்து ஒன்றாக கூடுவோம், வெற்றி பெறுவோம். 2024 6 நமதி. நன்றி, வணக்கம்.